இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவாரூர் மாவட்டத்தில் காவிரி பாசன பகுதி மற்றும் வெண்ணாறு வெட்டாறு பாசன பகுதிகளில் ஆறுகளை விட பாசன வாய்க்கால்கள் மேடாகி கொண்டிருக்கிறது. எனவே குறைவான தண்ணீர் ஆறுகள் வருகிற பொழுது வாய்க்கால்கள் சரியாக ஏறி செல்வது கிடையாது. எனவே இந்த குறையை போக்குவதற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவைக்கேற்ப தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும். இதனை அரசு செய்வதற்கு முன்னுரிமை என மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இப்பொழுதெல்லாம் கேட்பதெல்லாம் டேம் பற்றியதல்ல, தடுப்பணை தான். ஆனால் அதுதான் சரியாக கூட இருக்கிறது. எனவே இதுவரையில் ஒரு 500 தடுப்பணைகள் கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு நான் முதலமைச்சரத்தை மற்றவர்கள் கேட்டிருக்கிறேன், ஒரு 1000 தடுப்பணைகளை வருகிற ஆண்டில் கொடுத்தால் கூடுமான வரையில் எல்லா உறுப்பினருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும். அதுதான் இன்றைக்கு நீர்வளத்துறையிலே செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. காரணம், தடுப்பணை கட்டுவதன் மூலம் அங்கே ஒரு 6 அடி 4 அடி தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் இருப்பதால் கிட்டத்தட்ட 1 பர்லாங் 2 பர்லாங் தண்ணீர் நீக்கி வைப்போம் வருஷம் முழுவதும். ஆக நீர் ஆதாரம் கிடைக்கிறது. நீங்கள் மாயனூரை பார்த்தால் ஒரு காலத்தில் நாங்கள் கட்டினோம். மாயனூர் அப்பொழுது வறண்ட பகுதி, இப்போது வளமான பகுதியாக இருக்கிறது. என்னுடைய தொகுதியிலேயே ஒரு தடுப்பணை கட்டினேன். கட்டும் போது எல்லாம் இது வானாது இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இந்த மழையில் நின்று தண்ணி எல்லா கடலும் தண்ணி ஏறி போச்சு. ஆகையினால குடி தண்ணீர் போய்ட்டு விவசாயத்துக்கு கிடைக்கிறேன். ஆகவே விவசாயத்திற்கு தேவையானது இப்பொழுது தடுப்பணைகள் தான். எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல அந்த தடுப்பணை கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை ஏற்படும். தூர்வாருவது என்பது நீங்கள் குறிப்பிட்ட அந்த கால்வாய்களை கவனத்தில் கொள்கிறேன். இந்த ஆண்டு தூர்வாருவது நினைத்துக் கொள்ளலாம். மாண்பு நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.